தெற்கத்தி மக்களின் வாழ்க்கையையும் நெறிகளையும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் எழுத்தாளர் பூமணியின் எழுத்துக்களை வாசிக்காமல் அது முழுமையடையாது என இயக்குனர் மாரி செல்வராஜ் தெரிவித்துள்ளார். கோவில்பட்டியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இவ்வாறு கூறினார். ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்துக்குமே எழுத்துலகத்துக்கு மட்டுமல்ல, அறத்தை விரும்பக்கூடிய ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்துக்குமே ஒரு பேர் இழப்புன்னு சொல்லலாம். தெற்கத்தி வாழ்க்கையை ஒருத்தன் படம் பண்ணணும்னு முடிவு பண்ணான்னா பூமணி ஐயா வாசிக்காமல் அந்த படத்தை எடுக்க முடியாது. அப்படிங்கிறது பூமணி ஐயாவோட ஆதிக்கம், பூமணி ஐயாவோட அழுத்தம், என்ன சொல்கிறது, பாய்ச்சல் அந்த சினிமாக்குள்ளே இருக்குங்க. நான் உறுதியாக நம்புவேன். ஏன்னா இன்றைக்கி மதுரைக்கு இந்த பக்கம் படம் எடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணாங்க, சினிமாவில் முடிவு பண்ணாங்கன்னா அவங்க தேடி பிடிக்கிற முதல் வார்த்தையாக பூமணி ஐயாவோட எழுத்துக்கள் இருக்குது. அப்படிங்கிறது அவர் எந்த அளவுக்கு சினிமா துறைக்குள்ள சினிமா துறைக்கு மட்டும் இல்லை, இதுக்கப்புறம் யார் தேடி வந்தாலும் இந்த தெற்கத்தி மக்களோட வாழ்க்கையையும் நெறிகளையும் அறத்தையும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பூமணி ஐயா வாசிக்காமல் அது சாத்தியப்படாது, முழுமையடையாது அப்படின்னு நான் முழுமையாக நம்புறேன்.